ஹலோ, இன்னைக்கு வந்து சொரக்கா பருப்பு போட்டு குழம்பு கூட்டு எப்படி வைக்கலான்னு குழம்பு கூட்டு இது ரெண்டாவும் யூஸ் பண்ணிக்கிடலாங்க. சொரக்காவை இப்படி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிடுங்க. 2 வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த பாசிப்பருப்பை ஒரு 1/4 கப்பு ஒரு 10 நிமிஷமாக ஊற போட்டு வச்சுருக்கேன். அடுப்பில் வந்து நம்ம குக்கர் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் வதக்கிட்டு வேறு இந்த சொரக்காயும் போட்டு வதக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு பெருங்காய பொடி அப்புறம் வந்து மஞ்சள் பொடி நான் வந்து இங்கே சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கிறேன் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் அந்த பாசிப்பருப்பு ஒரு தக்காளி பழம் இவ்வளோத்தையும் விட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம சின்ன ஜாரில் தேங்காய் சீரகம் கொஞ்சோண்டு நல்ல மிளகு அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் இவ்வளோத்தையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு இப்படி கூட்டின பிறகு இதில் கொஞ்சோண்டு அதை தட்டி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அதுக்கு பிறகு எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு வச்சுக்கிடுங்க. நாங்கள் ஒரு பப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கு புக்குக்கு ஒர்க் இருந்துச்சு. அதை போய் பார்த்துட்டு வந்தேன். அதில் வந்து நாங்கள் இப்போ ஃப்ளாஷ் கார்டெலாம் எப்படி பண்ணியிருக்கோம், இதுக்கெலாம் டிசைன் நாங்கள் தான் பண்ணோம். நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது, பப்ளிகேஷன் ஒர்க்கு இப்போல்லாம் எப்படி ஓடுது, இது க்ரோத் ஆகுமான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க லஞ்சில் வந்து இது தான் கொடுத்து விட்ருந்தேன். சப்பாத்தி பாஜி கார்னு